أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله الله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت واتقوا الله إن الله خبير بما تعملون. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அவனின் பெருங்கருணையினால் நாம் புனிதமிகு ஜும்ஆ தினத்திலே ஹுத்பா பிரசங்கத்தில் அமர்ந்து கொண்டு குர்ஆன் ஹதீஸ் ஒளியில சில செய்திகளை கேட்டு அதன்படி அமல் புரியக்கூடிய ஒரு நல்ல உயரிய சிந்தனையை ஏற்படுத்தி கொண்டோமையானால் இன்ஷா அல்லாஹ் இம்மையிலேயும் மறுமையிலேயும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்மையை சவாபை தந்தருள்வான் என பிரார்த்தித்து, அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைய இந்த ஜும்ஆவுடைய தலைப்பு சுய பரிசோதனை, முஹாசபத்துன் நஃப்ஸ். சுய பரிசோதனை உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். அதனை நாம் அனுதினமும் பரிசோதனை செய்து நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற செய்திகளை களைந்து இஸ்லாத்திற்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கும் மஹப்பத்தான அமல்களை செய்யக்கூடிய ஒன்றுக்காகத்தான் இந்த முஹாபத்துன் நஃப்ஸ் என்கின்ற முஹாசபத்துன் நஃப்ஸ் என்கின்ற இந்த தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் பார்க்கிற போது சூரத்து ஷம்ஸ் என்கின்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அவன் 11 பொருட்களை கொண்டு, அவனுடைய படைப்புகளை கொண்டு சத்தியம் செய்கின்றான். ஒஷம்சி, ஷம்ஸ் மீது சத்தியமாக, சூரியன் மீது சத்தியமாக என்று இவ்வாறு 11 அவனுடைய படைப்புகளை கொண்டு சத்தியம் செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்வதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வாறு சொல்கின்றான், சத்தியம் செய்கின்றான். இறுதியாக அதனுடைய பதிலாக எதற்காக சத்தியம் செய்கின்றான் என்றால், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. இவ்வளவு சத்தியம் செய்து இதன் மீது ஆணையாக என்று கூறிக்கொண்டு அல்லாஹ் இறுதியாக சொல்வது, யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகின்றார்களோ, யாருடைய உள்ளம் தூய்மையாக இருக்கிறதோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள், ஜெயசீலர்கள் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா இந்த முஹாசபத்துன் நஃப்ஸ்,
நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹுவே சத்தியம் செய்து கூறுகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது என்கின்ற இந்த தலைப்பு முஹாசபத்து நஃப்ஸ் என்பது, இதனை போன்று மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களே. மரணத்தை நினைவு கூறுவதும் முஹாசபத்து நஃப்ஸ் என்கின்ற உள்ளத்தை சுய பரிசோதனை செய்வதும் இவ்விரண்டும் இருக்கின்றதே, இது மறுமையினுடைய வெற்றி. இந்த இரண்டை பற்றி உபதேசிப்பது மிக சிறந்த ஒரு உபதேசம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை பற்றி கூறுகின்றார்கள். மரணம் என்பது இப்பொழுது பார்க்கிறோம், சமகாலத்தில் அதிகமான இஸ்லாமிய தாயியாக்கள், இஸ்லாமிய அழைப்பாளர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்று கொண்டே இருக்கின்றார்கள். இந்த அழைப்பு எவ்வாறு சுருங்கிவிடுமோ என்கின்ற அச்சம் கொள்கின்ற அளவிற்கு நம்மை விட்டு நமக்கு மிக விருப்பமான இஸ்லாத்தை அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள் மரணித்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமா, தமிழகத்தில் மிகப்பெரிய மெத்தனால் என்கின்ற அந்த ஒரு ரசாயன பொருட்களால் பல பேர் இறந்து கொண்டே இருக்கின்றார்கள். மரணம் என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த மரணத்தினுடைய பின்னால் உள்ள வாழ்க்கையை யார் யோசித்து சிந்திச்சு வாழ்கின்றார்களோ அவர்கள்தான் சிறந்த அறிவாளி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இவ்வாறு போதைப் பொருட்கள் இது அதிகமாக நடமாடுவதற்கும் இது போன்ற செயல்பாடுகள் இவைகளை நீங்குவதற்கும் தமிழகத்தில் ஒரு கிட்டத்தட்ட 50 வருஷத்திற்கு முன்பு வலம்புரி ஜான் என்பவர்களும் அப்துல்லா அடியார் என்கின்ற அப்துல்லா அவர் இஸ்லாத்திற்கு முன்பும் எழுதிய அந்த புத்தகத்தை நீங்கள் பார்க்கிற போது, மண்ணுக்கேத்த மார்க்கம் இஸ்லாம் என்றும் நான் காதலிக்கும் இஸ்லாம் என்றும் இரு பெரிய அறிஞர்கள் அந்த புத்தகத்தை எழுதினார்கள். மாற்று மதத்திலே இருக்கின்ற போது எழுதிய அந்த புத்தகத்திலே அவர்கள் எதை கூறுகின்றார்கள் என்றால், இஸ்லாமிய சட்டங்கள் இருந்த ஒரே காரணத்தினால் இருக்கின்ற போது தான் எத்தனையோ தீய பாதகமான பாவங்கள் எல்லாம் அழித்தொழிக்கப்படும். அது போதைகளாக இருக்கட்டும், விபச்சாரமாக இருக்கட்டும், திருட்டாக இருக்கட்டும், கொலை கொள்ளைகளாக இருக்கட்டும், அந்த இஸ்லாமிய ஷரியத்தினுடைய சட்டத்தை நிலைநாட்டுகின்ற போது கண்டிப்பாக உலகத்திலே அமைதியும் சாந்தியும் நிலவும் என்று மாற்று மதத்திலே இருக்கக்கூடிய அவர்கள் எழுதிய புத்தகத்தை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நம்முடைய விஷயம் என்னவென்றால் சுய பரிசோதனை. இந்த சுய பரிசோதனையை நாம் அடிக்கடி நம்முடைய உள்ளத்தை மனத்தோடு நாம் பேச வேண்டும். நம்முடைய மனதோடு நாம் பேசி பார்க்க வேண்டும். இன்று நீ என்ன செய்தாய், இன்று என்ன தவறை செய்தாய், என்ன நன்மைகளை செய்தாய் என்று எல்லோரும், அதாவது இனம், மொழி, நிறம், யாரும் எந்த நாட்டவர்களாக இருந்தாலும் இதனை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொண்டால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஒளி ஏற்படும், ஒரு நிம்மதி ஏற்படும், ஒரு அமைதி ஏற்படும். தீயவைகளை கலைந்து நன்மைகளை நாம் அதிகரிக்க முடியும். எனவேதான் இந்த முஹாசபத்து நஃப்ஸ் என்கின்ற இந்த தலைப்பு மிக முக்கியமானதாக அமைந்து விடுகின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நாம் இப்பொழுது இருப்பது ஹஜ் பெருநாள், ஈதுல் அல்ஹா என்று சொல்கின்றோமே, அந்த பக்ரீத், அந்த பெருநாளை முடித்து முதல் வாரத்திலே அமர்ந்து இருக்கின்றோம். இந்த ஹஜ் பெருநாள் இதனை நாம் ஒப்பீடு செய்வதாக இருந்தால், ரமலான் மாதத்திலே கடைசி இரவு 10 இரவுகள் இருக்கிறது, அதற்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறதோ அதே அளவிற்கு சிறப்பு இந்த ஹஜ் பெருநாளுடைய முதல் 10 பகல்களிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஹஜ்ஜாலிகள் அங்கு மினாவிலே, அரஃபாவிலே, முஸ்தாஃபிலே இரவு தங்குவதும், சஃபா மர்வா மலைக்கு மத்தியிலே சை செய்வதும், தவாஃப் செய்வதும், காபத்துல்லாவை இப்படி வணக்க வழிபாடுகளிலே அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். ஹஜ் செய்யாதவர்கள் அவர்களுக்கும் பல நன்மையான வணக்க வழிபாடுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில அரஃபா மைதானத்திலே ஹாஜிகள் கூடியிருக்கின்ற போது நமக்கு நோன்பு என்பது சுன்னத்தாக்கப்பட்டு நாம் எல்லாம் நோன்பு நோற்றோம். இப்படி அரஃபாவுடைய நோன்பு 2 வருடத்தினுடைய நன்மைகளை நமக்கு, அந்த 2 வருடத்தினுடைய பாவங்களை அழைக்கின்றது. எப்படி ஹஜ் என்பது சொர்க்கமே கூலியாக இருக்கிறதோ அதே போன்று நமக்கு பாவ மன்னிப்பு அரஃபா நோன்பிலே கிடைக்கிறது. இப்படி ஹஜ் பெருநாள் ஹஜ்ஜாலிகளுக்கும்
ஹஜ்ஜு செய்யாதவர்களுக்கும் பற்பல நன்மைகளை தருகிறது. ஹஜ்ஜாளிகளும் ஹஜ்ஜு செய்யாதவர்களும் இருவர்களும் கூட்டாக இருக்கக்கூடிய ஒரு வணக்கம் அதுதான் உதுஹிய்யா, குர்பானி என்று சொல்வோம். பக்ரீத் பெருநாளிலே எல்லோரும் அறுத்து பலியிடுகின்றோமே, அந்த வணக்கத்தை ஹஜ்ஜாளிகள் ஹதி என்கின்ற அடிப்படையில் அவர்கள் அறுத்து பலியிடுவதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இப்படி நாம் ஹஜ்ஜினுடைய மாதத்தினுடைய சிறப்பிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல நேரத்தில் முஹாசபத்து நஃப்ஸ் என்கின்ற சுய பரிசோதனை தொழுகையிலே நாம் பார்க்கலாம். நம்முடைய தொழுகையிலே நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். எவ்வாறு தொழுகின்றோம், ஜமாத்தாக தொழுகின்றோமா என்கின்ற சுய பரிசோதனை. நோன்பாக இருக்கட்டும், அதிலே பரிசோதனை பண்ணி பாருங்கள். ஜகாத்தாக இருக்கட்டும், அதிலே சுய பரிசோதனை செய்து பாருங்கள். இப்படி ஒவ்வொரு வணக்கத்திலேயும் நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்வது நம்முடைய அடுத்து செய்யக்கூடிய வணக்கத்திற்கு அது ஒரு ஊட்ட சக்தாக, அது ஒரு தூய்மையானதாக, நம்ம உள்ளத்தை இன்னும் மிகவும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக ஆக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். எல்லா வணக்கத்திலேயும் சுய பரிசோதனை செய்து பார்க்கலாம். அதிலே குறிப்பாக உதுஹிய்யா என்கின்ற இந்த வணக்கத்தை நாம் செய்து முடித்திருக்கின்றோமே, இந்த வணக்கத்தை இப்பொழுது ஒரு சுய பரிசோதனை செய்து பாருங்கள். எப்படி இருக்கிறது? சுய பரிசோதனை என்பது நாம் செய்த வணக்கம் அல்லாஹ்விற்காக நாம் நிறைவேற்றுகின்றோம், நன்மைகளை நாடி அந்த வணக்கத்தை செய்கிறோம். ஆனால் அந்த வணக்கம் அப்படிதான் இருக்கிறதா பாருங்கள். சுய பரிசோதனை செய்யும்போது நாம் செய்தது அனைத்தும் சரியானது, அனைத்திற்கும் நன்மை உண்டு என்று முடிவோடு செய்கின்றோம். நாம் செய்கின்ற செயல்கள் ஆனால் இஸ்லாத்திற்கு மாற்றமாக சில நேரத்தில் அமைந்து விடுகின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த உதுஹிய்யா குர்பானி என்பது ஆடு, மாடு, ஒட்டகம் இந்த மூன்றையும் அறுத்து பலியிடுவது அல்லாஹ்விற்காக வேண்டி. இதிலே மாடு, ஒட்டகம் என்பது பங்கு ஷேர், 7 பேர் பங்கு சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கிறது. இந்த வணக்கத்தில் எவ்வாறு இப்பொழுது இந்த வருடத்திலேயோ இதற்கு முன் சென்ற வருடத்திலேயோ நம்முடைய மக்கள் செயல்படுகின்றார்கள் என்றால், மாடு அறுக்கிறார்கள், ஒட்டகம் நமது பகுதிகளிலே அதிகம் அறுபடவில்லை. மாறாக மாடுகளை அதிகமாக நாம் அறுத்து பலியிடுகின்றோம். அந்த மாடுடைய விஷயத்துல பங்கு சேரக்கூடிய ஒவ்வொரு பங்குதாரரும் அந்த மாட்டை நேரடியாக பார்க்கிறார்களா? அங்க அறுக்கிற இடத்துல என்னுடைய குர்பானி தான், என்னுடைய வணக்கம் தான் அங்கே நிறைவேற்றப்படுகிறதா என்று பார்க்கிறார்களா? எப்போது அறுக்கிறார்கள்? தொழுகைக்கு முன்பா, தொழுகைக்கு பின்பா, எந்த நாள் என்னுடைய உதுஹிய்யா கொடுக்கப்படுகிறது என்பதையெல்லாம் தெரிந்து இருக்கின்றார்களா? கண்டிப்பாக இல்லை. எதை அறுக்கிறோம், எப்போது அறுக்கிறோம், எங்கே அறுக்கிறோம் என்கின்ற அந்த உள்ள தூய்மை, உள தூய்மை அங்கு செயலற்று இருக்கிறதை பார்க்கிறோம். ஏதோ டோர் டெலிவரி செய்வதை போன்று ஃபுட் சாப்பாடுகள் எல்லாம் டெலிவரி பண்றாங்களே, அது மாதிரி அறுத்து பலியிட்ட உங்களுடைய பங்கு உங்களுடைய வீட்டு கதவை தட்டி வருகிறது, நீங்கள் அதனை பெற்றுக்கொள்கின்றீர்கள். அறுத்து பலியிடுவது அது ஒரு வணக்கம், இபாதத். ஆனால் இப்பொழுது பார்க்கிற போது எந்த மாடு எங்கே அறுக்கின்றார்கள், எங்கு விற்பனை கம்மியாக இருக்கிறது. ஒரு இடத்துல 5000 என்றால் 4500 கூகுள்ல தேடாத அளவுக்கு எங்கு குறைய இருக்கிறதோ அதனை பார்த்து அந்த பங்கிலே சேரக்கூடிய மக்களாகத்தான் இன்றைய மக்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். 5000 குறையாக இருக்கிறதா, அல்லது இதை விட யார் குறையாக விலைக்கு அறுக்கிறார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய வணக்கம் அல்லாஹ்விற்காக வேண்டி, மனிதருக்காக இல்லை, வியாபாரத்திற்காக இல்லை, பெருமைக்காக இல்லை. இன்னும் சில இடங்களிலே ஆடு அறுக்கிறார்களா, மாடு அறுக்கிறார்களா, அதனை போட்டோ பிடிக்கிறது, வீடியோ பிடித்து நம்முடைய மக்கள் வெளிநாட்டில் இருந்தால் அதை அனுப்பி வைக்கின்றார்கள். இதுதான் வணக்கமா? இந்த ஆடு, மாடு, ஒட்டகம் இதனை அறுப்பதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் தக்வா என்கின்ற இந்த இறையச்சம் வர வேண்டும். ஆனால் மாறாக நம்முடைய வணக்கங்களிலே எல்லோரையும் சொல்லவில்லை, இல்லாமன் ரஹிம ரப்பி, என்னுடைய ரப்பு யாருக்கு கிருபை செய்கின்றானோ, ரஹமத் செய்கின்றானோ அவர்களை தவிர பெரும்பாலான மக்கள். ஏனென்றால் முந்தைய காலத்தை விட இப்பொழுது குர்பானை கொடுப்பது என்பது அதிகரித்து கொண்டே வருகிறது. ஏன்? அது விலை, அதனுடைய செயல்பாடு
எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்முடைய வீடு தேடி வருகிறது. அதனால் அவர்களுக்கு மிக இலகுவாக போய்விடுகின்றது. 5000 4000 4000 தானே என்று காசை விலை நிர்ணயித்து அவ்வாறுதான் அறுத்து பலியிடுவதை பார்க்கிறோம். அது மட்டுமா, ஆடு மாடு ஒட்டகம் இவைகள் எல்லாம் அறுத்து வீடுக்கு வந்து விட்டால் அதனை பங்கு கொடுப்பது, யாருக்கு கொடுப்பது, எவ்வாறு கொடுப்பது, அதனுடைய சட்ட திட்டங்கள் எதுவுமே தெரியாது. மக்கள் என்ன செய்கின்றார்கள், பக்கத்து வீட்டுக்கார நமக்கு எவ்வளவு தந்திருக்கிறான், 1/2 கிலோ தந்திருக்கிறானா, நாமும் அதே போன்று என்ன செய்ய வேண்டும், 1/2 கிலோ கொடுக்க வேண்டும். பாருங்க, இவைகள் அனைத்தும் எந்த நிலையில இருக்கிறது. அவர்கள் தரவில்லையா, நாமும் அவர்களுக்கு கொடுக்க கூடாது. இதுதான் வணக்கமா? இதுதான் தர்மமா? இதுதான் உல்ஹியாவா? சிந்தித்து பாருங்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதனை எடை போடுகின்றீர்களே. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஹாசபத்து நஃப்ஸிற்கு மிக நெருக்கமான ஒரு நபிமொழி இதுதான். ஹாசிபு அன்ஃபுஸக்கும், உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். கபுல அன் துஹாசபு, மறுமையிலே நீங்கள் உங்களை சோதிப்பதற்கு முன்னால், நீங்கள் கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்பு இந்த உலகத்திலேயே உங்களுடைய மனதை தூய்மையாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நம்ம என்ன தவறு செய்திருக்கிறோம், நம்ம என்ன நன்மை செய்திருக்கிறோம், என்ன பாவ மன்னிப்பு கேட்டோமா என்கின்ற இந்த விஷயத்தை சொல்கின்ற உமர் இப்னு கத்தாப் அடுத்து சொல்கின்றார்கள், வஸினூஹா கப்ல அன் யூஸனூஹா. அந்த ஹதீஸிலே வருகிறது, வஸினூஹா, உங்களுடைய அமல்களை எடை தூக்கி பாருங்கள். கப்ல அன் யூஸனூஹா, மறுமையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மீசானிலே உங்களுடைய அமல்களை எடை போடுவானே, அதற்கு முன்பு உங்களுடைய அமல்களை நீங்கள் எடை போடுங்கள். அமலை எடை போடுங்க அப்படின்னு சொன்னா இவன் கறியை எடை போட்டுக்கிட்டு இருக்கான், இறைச்சியை எடை போட்டு அங்க கொடுத்து கொண்டு இருக்கிறான். உங்களுடைய அமலை எடை போடுங்கள் என்றால் உங்களுடைய உள்ளத்திலிருந்து, உங்களுடைய மனதிலிருந்து நான் எவ்வாறு அமல் செய்தேன், ரியா என்கின்ற பிறர் பார்க்கிற அந்த முகஸ்துதிக்காக நான் செய்தேனா, அல்லாஹ்வுக்காக செய்தேனா, அல்லது ஏழை பணக்காரன் என்கின்ற பாகுபாடு பார்த்து செய்தேனா, இப்படி எடை போட சொன்னா இவங்க தான் கொடுக்கக்கூடிய அந்த உல்ஹியா கரிய எடை போடுவதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இதை யாரையும் நாம் குத்தி காட்டுவதற்காக சொல்லவில்லை. மாறாக நம்முடைய அமலை, நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை ஒவ்வொரு தினமும் நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். பரிசோதனை, சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நான் செய்வது சரிதானா என்று, என்னுடைய உள்ளத்திற்கு நான் நல்லது செய்கின்றேனா என்று பார்க்க கூடாது. மாறாக நான் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கிறதா, நபிமொழியிலே சொல்லப்பட்டிருக்கிறதா, குர்ஆன் ஹதீஸை நான் அதனை பின்பற்றி நடக்கின்றேனா என்கின்ற சுய பரிசோதனை, அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய, வலியுறுத்தக்கூடிய சுய பரிசோதனையாக வணக்கமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய வணக்க வழிபாடுகளில் பல ஓட்டைகள் இருக்கிறது. ஆனால் இந்த சமூகத்திலே, இந்த உம்மத்திலே சிறந்த உம்மத் சலஃபு சாலிஹீன்கள், சஹாபா பெருமக்கள், அவருடைய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் எட்டி பாருங்க. சஹாபாக்களுடைய வாழ்க்கையை, அந்த சரித்திரத்தை நீங்க செய்து அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை நீங்க கண்ணுற்று அவருடைய உள்ளத்தை நாம் உணர்ந்தால் நம்முடைய வணக்கங்கள் எல்லாம் கண்டிப்பாக மறுமையுடைய வெற்றிக்காகும். ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததௌ, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அந்த சஹாபா பெருமக்கள் அவர்கள் எவ்வாறு ஈமான் கொண்டு இருக்கின்றார்களோ, ஈமானில் உறுதியாக இருக்கின்றார்களோ, அதே போன்று அவர்கள் ஈமான் கொண்டால் பின் வரக்கூடிய நாம் எல்லாம், நம்முடைய சமுதாயம் நாம் எல்லாம் அவ்வாறு நாம் செயல்பட்டோமையானால் ஃபகத் இஹ்ததௌ, நாம் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்னால் பார்த்து செயல்பட வேண்டும் என்று கூறுகின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் ஒரு சஹாபி ஹன்லலா என்கின்ற ஒரு சஹாபி, நாம் எல்லோருக்கும் தெரியும். ஹன்லலா என்றால் யார்? ஹன்லலா என்பது கஸீலுல் மலாயிகா, மலக்குமார்கள், மலாய்க்குமார்கள் அவர்கள் மரணித்த பிறகு, உஹது யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்ட பிறகு அவர்களை மலக்குகள் வந்து குளிப்பாட்டி விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹன்லலாவை குளிப்பாட்டுவதற்காக வருவதற்கு முன்பே மலக்குமார்கள் அவர்களை குளிப்பாட்டி விட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தியை பார்க்கிறோமே, அவரும் ஒரு ஹன்லலா.
ஹன்லலா என்பவர் அவர் மட்டுமல்ல, இன்னும் பல ஹன்லலா இருக்கிறார்கள். எப்படி நபிமொழிகளிலே, நபி வரலாற்றிலே அப்துல்லா என்கின்ற சஹாபா பெருமக்கள் இருக்கின்றார்களோ, அப்துல்லா இப்னு உமர், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துல்லா, அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்பாஸுடைய மகன் அப்துல்லா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத், மஸ்ஊதுடைய மகன் அப்துல்லா, இப்படி நிறைய அபாதிலாக்கள் என்று அரபியிலே சொல்வார்கள். இவ்வாறு அப்துல்லாக்கள் இருக்கிறார்களே, அதே போன்று ஹன்லலாக்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால், ஒரு ஹன்லலா என்கின்ற ஒருவர் நபிகளுக்கெல்லாம் முன்பு ஒரு நபியாக, ஒரு நபியினுடைய பெயராக இருப்பதாக சரித்திரத்திலே, வரலாற்றிலே ஹன்லலா என்ற ஒரு நபி இருந்தார் என்று கூறப்படுகிறது. அப்ப அவரும் ஹன்லலா, இந்த சஹாபியும் ஹன்லலா. இதே போன்று இன்னொரு ஹன்லலா, அவர்தான் நம்முடைய இந்த தலைப்புக்கு உட்பட்டவர். அந்த ஹன்லலா யார் என்றால் நாஃபக ஹன்லலா, ஹன்லலா முனாஃபிகாகிவிட்டார் என்கின்ற இந்த செய்தி பிரபல்யமான ஒரு செய்தி. இந்த செய்தியில ஹன்லலா இப்னு அபி ஆமிர் என்பவர் மலாயிகத்துமார்களால் குளிப்பாட்டப்பட்டவர். ஆனால் நாஃபக ஹன்லலா என்பவர் ஹன்லலா இப்னு அர் ரபீ அல் உஸைதி அல் அன்சாரி, அன்சாரி தோழர்களில் இருக்கக்கூடிய ஹன்லலா. இவரை பற்றி வருகின்ற ஒரு செய்தி. ஹன்லலா வருகின்ற போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்திக்கின்றார்கள். சந்திக்கின்ற போது இரு நண்பர்கள் சந்தித்தால் நாம் வளமை போன்று கேட்போம் அல்லவா, சோமா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா என்று கேட்போம் அல்லவா. அதே போன்று சஹாபாக்கள் மத்தியில நீ எப்படிப்பா இருக்கிற என்று ஹன்லலாவை பார்த்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள். உடனே ஹன்லலா என்ன வார்த்தை சொல்கின்றார்கள் என்றால் நாஃபக ஹன்லலா, ஹன்லலா முனாஃபிக் ஆகிவிட்டார் என்று சொல்கின்றார்கள். ஹன்லலா முனாஃபிக் ஆகி, முனாஃபிக் என்றால் யார்? உள்ளத்திலே நயவஞ்சகமும் உள்ளத்திலே வெறுப்பும் வைத்துக்கொண்டு நாவிலே தேன் தடவி பேசுவார்களே, இவர்கள் தான் முனாஃபிக். முனாஃபிக் என்றால் தேடி தெரிய அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது உள்ளுக்குள் ஒன்று புறத்தில் ஒன்று என்று சொல்வோமே, அது போன்றது. ஆனால் நாஃபக ஹன்லலா என்று தன்னைத்தானே அவர் என்ன சொல்கின்றார்? முனாஃபிக் ஆகிவிட்டார் என்று சொல்லும் போது சுப்ஹானல்லாஹ், ஹன்லலா நீங்களா முனாஃபிக் ஆகிவிட்டீர்களா என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆச்சரியத்தோடு வினவுகின்றார்கள். அதற்கு அவர் சொல்கின்றார், எப்படிப்பா நீங்க முனாஃபிக் ஆகிட்டீங்க என்று அபூபக்கர் கேட்க இவர் பதிலை தருகிறார், யா அமீருல் முஃமினீன். அப்போ அமீருல் முஃமினீன் இல்லை அவரு. அப்போ அபூபக்கர் சித்தீக் அவரை பார்த்து, நண்பரே, நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிற போது சொர்க்கத்தை சொல்கின்றார்கள், நரகத்தை பற்றி விவரிக்கின்றார்கள். சொர்க்கத்தை செல்கிற போது அதை நாம் ஆசைப்படுகிறோம், அதில் நுழைய வேண்டும் என்று எண்ணுகிறோம். நம்முடைய உள்ளத்திலே ஒரு அச்சம், ஒரு பயம் வருகிறது. நரகத்தை சொல்கிற போது அதனுடைய வேகமும் அதனுடைய அதாபும் தண்டனையும் நாம் கண்டு அஞ்சுகிறோம். இப்படி சொர்க்கத்தையும் நரகத்தையும் சொல்லுகிற போது நம்முடைய உள்ளம் பதைக்கிறது. இந்த பதைப்பு, இந்த ஒரு அச்சம், இது நாம் வீட்டுக்கு சென்று விட்டால் ஆஃபஸல் அஸ்வாஜ், ஆஃபஸல் அவுலாத், நாம் மனைவிமார்களோடும் பிள்ளைகளோடும் பேரன் பேத்திமார்களோடும் கொஞ்சம் குழாவி கொண்டிருக்கிறோம். அங்கே சொர்க்கம் நினைவுக்கு வர மாட்டேங்கிறது, நரகத்தை பற்றி பயம் வர மாட்டேங்கிறது. நம்முடைய மனைவியோடு குழந்தை குட்டைகளோடு நாம் சந்தோஷமாக இருக்கிறோமே, அங்கு ஒரு நிலை, வீட்டிற்கு வந்தால் வேறொரு நிலை. இதுதானே நிஃபாக். இப்படி நிஃபாக்தனம் நம்மிடத்திலே இருக்கிறது என்று சொல்கின்ற போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யார்? இந்த உம்மத்திலேயே ஈமானில் மிக உறுதியானவர்கள், அவர்கள் தான் சிறந்த ஈமான்தாரி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புகழப்பட்டவர்கள். அவர்களை பற்றி அறியாத எந்த ஒரு மோமினும் இருக்க முடியாது. அவர்களை பின்பற்றினாலே நமக்கு வெற்றி உண்டு. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, வல்லாஹி அல்லாஹ்வின் சத்தியமாக, இன்னால நல்கா மிஸ்ல ஹாதா, இதை போன்றுதான் எனக்கும் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, இப்போ நம்ம சுப்ஹானல்லாஹ் சொல்லணும், ஒவ்வொருவரும் சொல்லணும். ஹன்லலா பேசியதை பார்த்து அபூபக்கர் சொன்னார், அபூபக்கர் சொல்வதை பார்த்து ஒவ்வொரு மோமினும் சொல்ல வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் சொல்கின்றார்கள், எனக்கும் அதே நிலைதானே. நாம் இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவரிடத்திலே சென்று கேட்போம் என்று இருவரும் போகின்றார்கள். போய் கேட்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், லவ் ததூமூன அலா மா யகூனூன இந்தி, என்னிடத்தில் நீங்கள் எவ்வாறு இருக்கின்றீர்களோ அதே போன்று நிரந்தரமாக நீங்கள் உங்கள் வீட்டிலேயும் உங்களுடைய தெருக்களிலேயும் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் எல்லா நிலையிலேயும் இவ்வாறு இருந்தால், எங்கிட்ட இருந்தா எப்படி பயத்தோடு எவ்வளவு நரகத்தை பயந்து சொர்க்கத்தை விருப்பப்பட்டு இருக்கின்றீர்களோ அதே போன்று இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, அவர்கள் சத்தியம் செய்கின்றார்கள், என்னுடைய ஆத்மா யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கின்றேன், லசாஃபஹகுமுல் மலாயிகா, உங்களை மலக்குமார்கள் உங்களோட முசாஃபா செய்வார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த ஒரு அரிய வாய்ப்பு. என்ன ஒரு செய்தி, நாம் முனாஃபிக் ஆகிவிட்டேன் என்று தங்களுடைய உள்ளத்தை சுய பரிசோதனை செய்கின்றார்கள். வேற ஒண்ணும் கிடையாது. மிகப்பெரிய வணக்க வழிபாடுகள் செய்யல, 1000 ரக்காத்து தொழல, 10,000 நோன்பு நோக்கல, ஹஜ் செய்யல. ஆனால் நாம் செய்கின்ற செயல் சரிதானா, எனக்கு நான் தவறு செய்து விட்டேனா என்கின்ற ஒரு அச்சம், உள்ளத்திலே ஒரு பயம், அவ்வாறு இருந்தாலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை அங்கே பார்க்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நாம் குர்ஆன் ஓதுகிறோம் இல்லையா? இப்படி எத்தனையோ செய்திகளை அடுக்கடுக்காக நாம் அந்த சுய பரிசோதனைக்காக சொல்ல முடியும். குர்ஆனை ஓதுகிறோம், குர்ஆனை மனனம் செய்கிறோம், இன்னும் குர்ஆனிலே பல திறமைகளை காட்டுகிறோம், கேள்விகள் கேட்கிறோம், முசாபகா என்கின்ற போட்டி நடத்துகின்றோம், பரீட்சை வைக்கிறோம். இப்படி குர்ஆனை பற்றி அக்குவேரா ஆணுவேரா தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் அந்த குர்ஆன் மூலமாக யாருடைய உள்ளங்களோ பாதித்து இருக்கிறதா? உள்ளம் பாதிக்க வேண்டும். குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு இந்த வசனம் என்ன சொல்கிறது, யாருக்கு சொல்கிறது என்று அதனை பார்க்கிற போது தான் அங்கே சுய பரிசோதனை வருகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சூரத்துல் ஹுஜராத் என்கின்ற 49வது அத்தியாயம் 2வது வசனத்திலே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாதக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபிய்யி வலா தஜஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதுக்கும் லிபஅதின் அன் தஹ்பத அஅமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன் என்கின்ற இந்த வசனம் இறங்குகிறது. இந்த வசனம் இறங்குவது எதற்காக தெரியுமா? அபூபக்கரும் உமரும் தர்க்கித்துக் கொள்கின்றார்கள். அபூபக்கர் சித்தீக், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இவ்விரண்டு சஹாபாக்கள் பெருங்கொண்ட சஹாபாக்கள், அவர்களுக்கு மத்தியிலே வாக்குவாதம் வருகிற போது அபூபக்கர் சொல்கின்றார்கள், நீ மா அரத்த இல்லா ஹலாஃபி, அபூ உமரே, நீ எப்பொழுதும் எனக்கு மாற்றமான கருத்தைத்தான் அங்கே செய்து கொண்டிருக்கிறாய், அதைத்தான் நீ விரும்புகிறாய் என்று அபூபக்கர் உமரை பார்த்து சொல்ல, உமர் சொல்கின்றார்கள், மா அரத்து ஹலாஃபக யா அமீருல் முஃமினீன், அபூபக்கரே, உங்களுக்கு நான் ஒருபோதும் மாற்று கருத்து சொல்லவில்லை என்று இந்த விவாதம் மிக பெரியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திலே சப்தம் உயர்த்தப்படுகிறது. நமக்கு மத்தியில் எத்தனை ஹிலாஃப்கள் வரதான செய்கிறது. அந்த ஹிலாஃப் வருகிற போது குர்ஆன் ஹதீஸ் பட்டிருந்தால் சப்தமிட்டு பேசாதீர்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக எடுத்து வைக்கின்றார்கள் மார்க்க அறிஞர்கள். இப்போ இந்த ஹிலாஃப் நடக்கிறது. இந்த வசனம் அபூபக்கர் உமருக்கு ஏற்பட்ட, அதன் மூலமாக இந்த சபபு நுசூல் அபூபக்கர் உமருடைய வாதத்திற்கு வந்தது. ஆனால் இங்கு நடந்தது என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை தேடுகின்றார்கள். சாபித் இப்னு கைஸ் என்கின்ற ஒரு சஹாபி. சாபித் இப்னு கைஸ் அவர் சில நாட்களாக இந்த வசனம் இறங்கிய பிறகு பள்ளிக்கே வருவதில்லை, வீட்டிலேயே இருக்கிறார்கள். ஏன், எதற்கு என்று ஆச்சரியத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க, அவருக்கு சுகம் இல்லையா? அப்போ ஒருவர் எந்திரிச்சு, அபுல் ஹசன் அஷாரி என்று சொல்லப்படுகிறது, அவர் கேட்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள், அவருக்கு நல்லா தான் இருக்கிறாங்க, அவரை பற்றி எனக்கு தெரியும், ஏன் வரல அப்படிங்கிறத நான் தகவல் கேட்டு உங்களிடத்தில் சொல்லுகிறேன் என்று அவர் சொல்கின்றார்கள். அடுத்து அந்த சஹாபி இடத்துல போய் கேட்கின்றார்கள். அந்த சஹாபியோ வீட்டில் சோகமாக இருந்து கொண்டு, தலையை குனிந்து கொண்டு, அழுது வடித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அந்த மனிதர் கேட்கின்றார், என்ன நிகழ்ந்தது உங்களுக்கு, என்ன நேர்ந்தது
ஏன் இப்படி இருக்கின்றீர்கள்? அப்போ அவர் சொல்றார், ஷர்ருன், எனக்கு தீமை நடந்து விட்டது, எனக்கு நரகம்தான் என்று தன்னைத்தானே அவர் சொல்கின்றார்கள். இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து சொல்கின்ற போது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தி நபி, நபியினுடைய சப்தத்திற்கு மேலாக எந்த ஒரு சப்தமும் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் கூறுகின்றானே. அப்படி இருந்தால் அன் தஹபத அமாலுக்கும் என்று சொல்கின்றானே, உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விட்டது, நாசமாகி விட்டது என்று சொல்கின்றானே. அப்படி என்னுடைய அமல் அழிந்து விட்டது. ஏனென்றால் இயற்கையாகவே அவர் சப்தம், ஓங்கின சப்தம், அவருடைய சப்தம் பயங்கரமான ஒரு சப்தமா இருக்கு, பேச்சு அப்படி இருக்கும். அப்ப இதனால் பயந்து அவர் வீட்டோடு இருந்து விட்டார். இப்ப நான் வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட பேசினா அந்த மாதிரி சப்தம் விட்டு பேச வேண்டி வருமே. அவர் யார் என்றால் ஹதீப், ஹதீபுர் ரசூல், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீப் என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு அதிகமாக எடுத்து பேசக்கூடியவர்கள் ஹதீப் அவர்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அவர்கிட்ட போய் சொல்லுங்க, நீங்க ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு சொர்க்கம் தான், நரகம் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி வாருங்கள். இந்த வசனம் இயற்கையாக சப்தம் இருக்கிறவர்கள் அல்ல, மாறாக வாதமும் விரண்டா வாதமும் பண்ணக்கூடியவர்களுக்குத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அவர் அழைத்தார்கள். என்றால் இந்த சாபித் இப்னு கைஸ் அவர் தன்னை, இந்த வசனம் இறங்கியது தனக்குத்தான் இறங்கியது, என்னுடைய செயலுக்காகத்தான் இறங்கியது, அவர் எந்த ஒரு தவறும் செய்யல. ஆனால் உள்ளத்தை சுய பரிசோதனை செய்கின்றார், அழுகின்றார். இப்படி அழுகையும் வடிப்போவும் இருக்கின்ற இந்த காரணத்தினால் சஹாபா பெருமக்கள் தங்களை ஒவ்வொரு நேரமும் சுய பரிசோதனை செய்து கொண்டிருந்தார்கள். அதே போன்று நாமும் நம்முடைய வணக்க வழிபாடுகள் நிலைமைகளிலே சுய பரிசோதனை செய்து கொள்வோமாக. ஹாதா கௌலி அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லி ஜமீஇல் முஸ்லிமீன அஜ்மஈன் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அம்ர் இப்னுல் ஆஸ் என்கின்ற ஒரு சஹாபி, மிகப்பெரிய ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்கள் தங்களுடைய 43வது வயதில் வபாத்தாகின்றார்கள். அந்த சக்கராத் ஹால் இறுதி நிலையில தங்களுடைய மக்களை அழைத்து அவர்கள் சொல்கின்றார்கள், என் அன்பு மக்களே, நான் மரணித்து விட்டால் என்னுடைய நிலை எவ்வாறு இருக்கும்? எனக்கு 3 படித்தரங்கள் என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்தேன். அத்தபகாத்து சலாசா என்று சொல்வார்கள். முதல் படித்திரம், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் முன்னால் வந்தால், வாய்ப்பு கிடைத்தால் அவரை கொலை செய்வேன் என்கின்ற என்னுடைய வெறுப்புக்கு மிக அதிகமாக இருந்தவர் இந்த முஹம்மத். அவரை கொலை செய்திருப்பேன். அப்பொழுது நான் காஃபிராக இருந்தேன். அந்த சமயத்தில் நான் மரணித்திருந்தால் எனக்கு கண்டிப்பாக நரகம், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அதனை கடந்து இரண்டாவது கட்டமாக, இரண்டாவது படித்தரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பைஅத் செய்தேன். கரங்களை நீட்டினேன். அவர்கள் நீட்டி எனக்கு பைஅத் செய்கின்ற போது கையை மடக்கி விட்டேன். என்ன நேர்ந்தது யா அம்ர் என்று கேட்டார்கள். அம்ர், நான் உங்களுக்கு ஒரு ஷர்த், விதி, நிபந்தனை விதிக்கிறேன், அப்பொழுதுதான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேன் என்றார். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்கள். அப்போ சொல்லுகின்ற போது அவர், என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், உங்களையே கொலை செய்வேன் என்று எண்ணி இருந்தேனே, எவ்வளவு பெரிய குற்றம், அதிலிருந்து மன்னிப்பு கிடைக்க வேண்டும். அப்போ யா அம்ர், அம்ரே உனக்கு தெரியாதா, அல் இஸ்லாமு யஹதிமு மா கான கப்லஹு, இஸ்லாம் இதற்கு முன் இருந்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடும் என்பது நீ அறிந்திருக்கவில்லையா? அதே போன்று 2 விஷயம் சொன்னாங்க. அல் ஹிஜ்ரத்து, அல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரா தஹதிமு மா கானத் கப்லஹா, அந்த ஹிஜ்ரா என்பது அதற்கு முன்னால் உள்ளதை அது அழித்து விடும் என்பதை தெரிந்தவில்லையா? அல் ஹஜ்ஜு யஹதிமு மா கான கப்லஹு, ஹஜ்ஜும் முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னித்து விடும் என்பதை தெரியவில்லையா? நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இப்பொழுது நான் மரணித்தால் சொர்க்கம் செல்வேன் என்பதனை நான் அறிந்திருக்கின்றேன். 3வது படித்தரம், எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு, அதிகாரம், வாலில் அம்ரு, இவை அனைத்தும் எனக்கு கிடைக்கிறது. அவர்கள் இறக்கின்ற போது மிஸ்ர் என்கின்ற அந்த தேசத்தினுடைய கவர்னராக மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக இருக்கின்றார்கள். அப்பொழுது தான் மரணம் அவரை நெருங்குகிறது. சொல்லுகின்றார்கள், என்னுடைய நிலை என்ன தெரியவில்லையே. பாருங்க,
எவ்வளவு பெரிய அதிகாரி. அந்த அதிகாரிகள் தங்களுடைய நிர்வாகத்துல என்னென்ன தவறுகள் நடந்ததோ எனக்கே தெரியவில்லை, என்னுடைய நிலைமை என்ன ஆகுமோ. அப்போ ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவர்களும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு சஹாபி. அந்த சஹாபியே தன்னுடைய செயல்பாட்டுல அவர்கள் நினைக்கின்றார்கள், எனக்கு மறுமைங்கிறது அஹியலி அம் அலைய, எனக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா. இப்போ நாம் நிர்வாகம் அப்படி சொன்னா நிர்வாகத்தினுடைய தலைவர்கள், செயலாளர்கள், இவர்களை மட்டும்தான், இந்த பொறுப்பு உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த சுய பரிசோதனை செய்ய வேண்டும் அல்ல. செயற்குழு உறுப்பினராக இருந்தாலும் சரி, பொது உறுப்பினராக இருந்தாலும் சரி, ஏன் ஒவ்வொருவர்களும் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களும் பொறுப்பை சார்ந்தவர்கள், அந்த பொறுப்பை பற்றி கேட்கப்படுவீர்கள் என்கின்ற எத்தனையோ நபிமொழிகளை நாம் அறிந்திருக்கின்றோமே. அந்த அம்ர் இப்னு ஆஸ் அழுது வடித்து அவர்கள் கேட்க, மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்கின்ற போது அதுதான் சுய பரிசோதனை. தன்னுடைய நிலையை அழுது வடித்து கேட்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த முஹாசபத்து நஃப்ஸ் என்பது சாதாரண ஒன்று அல்ல. நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்றோமே, அது எந்த அளவுக்கு என்றால் சபஅத்துன் யظில்லுஹுமுல்லாஹு, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய லில்லில, அவனுடைய நிழலில, மறுமையில நிழல் தருவேன் என்று சொல்கின்றானே, அந்த நிழல் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் இந்த முஹாசபத்து நஃப்ஸில் இருக்குது. எப்படி? அந்த 7 பிரிவினர்ல இது இருக்கிறதா என்றால் இல்லை. ஆனால் எப்படி பார்க்கணும்னு சொன்னா, ஒருவன் தனிமையில இருந்து தன்னுடைய நிலையை, தன்னுடைய உள்ளத்தை பரிசோதித்து பார்த்து அழுது வடித்தான் என்றால் அதுல 7 பிரிவினிலே 7வது பிரிவு ذكر رجل ذكر خاليا, அவன் தனிமையில இருந்து அல்லாஹுவை நினைத்து பார்த்து, தன்னுடைய நிலையை நினைத்து பார்த்து தவுக்கி, அவன் அழுகின்றான். அதாவது தனித்து இருந்து அழுது வடித்து பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அந்த மனிதனுக்கு மறுமையிலே அல்லாஹுடைய நிழல் கிடைக்கிறது. அந்த நிழல் யாருக்கு கிடைக்கும்? முஹாசபத்துன் நஃப்ஸ், தன்னுடைய உள்ளத்தை தனிமையிலே இருந்து யார் அழுது வடிக்கின்றார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அத்தகைய ஒரு நிலையிலே நாம் அனைவர்களும் சுய பரிசோதனை செய்து நம்முடைய வணக்க வழிபாடுகளிலே, நம்முடைய உலக செயல்பாடுகளிலே, நம்முடைய அனைத்து அசைவுகளிலேயும் அல்லாஹ்விற்காக வேண்டி நம்முடைய உள்ளத்தை பரிசோதனை செய்து இம்மையிலேயும் மறுமையிலேயும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியாருள போதுமானவன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهدكم ولذكر الله تعالى أعلى وعز وجل وأتم وأكبر والله يعلم ما تصنعون.